கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாமும் சாராளும் ஒரு நாள் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது 2 தேவ தூதர்கள் அவர்களை சந்திக்கும்படியாக வருகிறார்கள். அவங்க வந்த உடனே அவர்களை நல்லா வெல்கம் பண்ணி வரவேற்று அவங்களுக்கு நல்ல அப்பத்தையும் நல்ல தண்ணீரையும் கொடுத்து அவங்களை உபசரிக்கிறாங்க. அந்த 2 தேவ தூதர்களும் ஆபிரகாமை பார்த்து சாராளை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு உற்பவ கால திட்டத்துல, ஆதியாகமம் 18:10 ஒரு உற்பவ கால திட்டத்துல நிச்சயமாய் நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட. அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை கையில பற்றி கொண்டிருப்பாள், குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொன்ன உடனேயே சாராளுக்கு நம்பிக்கையே இல்லை. சாராள் அவிசுவாசமாய் தோன்றுகிறா, யோசிக்கிறா, என்னுடைய சரீரம் எல்லாம் செத்து போச்சு, கர்ப்ப உறுப்புகள் எல்லாமே செத்து போச்சு, இதுக்கு மேல எப்படி வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் நகைக்கிறாள். உடனே மறுபடியுமாக அந்த தேவதூதன் சொல்றான், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு காலத்திட்டம், உற்பவ கால திட்டம் ஒன்று உண்டு. நிச்சயமா நான் திரும்ப வருவேன், உன் கையில ஒரு குமாரன் இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை பவர்ஃபுல்லுங்க. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் என்று சொன்னால் நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஒரு கால திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது நிச்சயமா அது நடக்கும். நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது. நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் தகுதி இல்லாதவர்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம நினைக்கலாம், நம்ம தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்மளுடைய சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து, நான் ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும் பொழுது அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக வரும் பொழுது என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருக்குது? எல்லாம் எதிர்மாறா இருக்குதா? உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குதா? கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலத்துக்குள்ளாக அந்த காலம் வரும்போது, அந்த டைம் வரும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, யார் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த காலத்துல கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராங்க. அவர்களை நீர் பெருகச் செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.